திருநெல்வேலியில் சுவரொட்டிகளால் பாழடையும் சுவர்களை ஓவியங்கள் மூலம் காக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது மாநகராட்சி நிர்வாகம். இதனால் ஓவியர்கள் பலருக்கு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு மற்றும் தனியார் சுவர்களில் அரசியல் கட்சிகள், தனி நபர்களின் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு வருகின்றன. சுவர்களோடு விட்டுவிடாமல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் வரை சுவரொட்டிகளின் ராஜ்யமாகவே இருந்து வருகிறது. இவை நகரின் தோற்றத்தை கெடுப்பதோடு பல்வேறு பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கின்றன. இந்த நிலையில் நகரின் அழகை அதிகரிக்கும் வகையில் சுவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது மாநகராட்சி நிர்வாகம். முதற்கட்டமாக அரசு பள்ளி சுவர்களில் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் பல்வேறு ஓவியங்களை வரைய மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. பாளையங்கோட்டை மணக்காவலம் மருத்துவமனை தெருவில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. வெறும் ஓவியங்களோடு நின்றுவிடாமல் விழிப்புணர்வு வாசகங்களும் சுவர்களில் எழுதப்பட்டு வருகின்றன. எங்கள் பள்ளியோட சிறப்பம்சமாக நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் வருதுங்கிறதையும், ப்ரொஜெக்டர் மூலம் சொல்லிக் கொடுக்கோங்கிறதையும், நூலகத்தில் சொல்லிக் கொடுக்கறது, மாணவர்களுக்கு யோகா வகுப்பு எடுக்கிறது, இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இதில் எழுத சொல்லியிருக்கிறோம். படங்கள், கண்ணை கவரக்கூடிய பல படங்கள் வரைய சொல்லிக் கொடுத்துருக்குறோம். ஃப்ளெக்ஸ் போர்டுகளால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த ஓவியர்களுக்கு மாநகராட்சி மறு வாழ்வளித்துள்ளது என்கிறார் ஓவியர் ஆதவன் சுடலை. ஃப்ளெக்ஸ் போர்டு வந்ததுனால எங்கள் தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டு நாங்கள்லாம் ஒரு பிழைப்புக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்று தொழிலை தேடி இன்றைக்கி அனைத்து ஓவியர்களும் சென்றுக்கிட்டு இருக்காங்க. கொத்த வேலைக்கோ, ரோட்டு வேலைக்கோ, மற்ற வேலைக்கு. அதாவது இப்போ எங்களுக்கு மாவட்டம் முழுதும் இந்த ஓவியங்களை வரைய சொல்லியிருக்காங்க. இதனால் எங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஓவியர்களும் பயன்பெறும் வகையில் எங்களுக்கு இந்த மாநகராட்சி எங்களுக்கு இந்த வாய்ப்பை அள்ளி கொடுத்துருக்குறாங்க. அரசு பள்ளிகள், அமைப்புகளுக்கு சொந்தமான சுவர்கள் மட்டுமின்றி தனியார் சுவர்களிலும் இதுபோன்ற ஓவியங்கள் வரைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன். சித்தா ஆஸ்பத்திரி மற்றும் மத்திய அரசு, மாநில அரசுக்கு சொந்தமான சுவர்களிலும் இம்மாதிரியான விளம்பரங்கள் வரையவும், தனியார்களும் தாங்களாகவே முன் வந்து அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளையும் பொதுமக்களுக்கு தேவையான கருத்துருக்களான திருக்குறள் போன்ற வாசகங்களையும் எழுதுவதற்கு வரவேற்கப்படுகிறார்கள். சென்னையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பின் தொடர்ச்சியாக பின்பற்றப்படாததால் மீண்டும் சுவர்கள் சுவரொட்டி மயமாகிவிட்டன. அதேபோல் நடக்காமல் நெல்லை மாநகராட்சி பார்த்து கொண்டால் நெல்லை கண்களுக்கு குளிர்ச்சியான நகரமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அரசியல் கட்சிகள் விளம்பரங்கள் இழந்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சுவர்களில் இதுபோன்ற இயற்கை எழில் கொஞ்சும் படங்களும் சிந்தனையை தூண்டும் வரிகளும் இடம்பெற்றுள்ளது. பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சிவமணி.